ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று முதல் நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. இந்த நூல் பகவான் ஆதிசங்கரால் எழுதப்பட்டது. அதாவது வேதாந்த சாஸ்திரத்திலே பிரகரண கிரந்தத்தின் பல்வேறு ஆழமான நூல்களிலே ஒன்றுதான் இந்த அபரோக்ஷ அனுபூதி. இந்த நூல் ஒரு பிரக்ரியா கிரந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது வேதாந்த சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்ட பல ஆழமான அரிய உண்மைகளை விளக்குவதற்கான வரையறைகளின் தொகுப்பு தான் இந்த நூல். இந்த நூல் பார்ப்பதற்கு ஒரு உரைநடை போல தெரிந்தால் கூட, இது ரொம்ப எளிமையாக இருப்பது போல தெரிந்தாலும் கூட, இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமான உட்பொருளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் இந்த அபரோக்ஷ அனுபூதி. மேலும் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய உட்பொருளை ஒவ்வொரு சாதகர்களும் நன்கு உள்வாங்கி உணர்ந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய சொரூப நிஷ்டைக்கு, தன்னுடைய சொரூப நிஷ்டை தியானத்திற்கு எளிதாக சென்று விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல். இப்ப நம்முடைய வேதாந்தத்துல பொதுவா நம்ம 3 விதமான வார்த்தைகளை கையாளுவோம். அதை எப்படி சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரத்யக்ஷா, பரோக்ஷா, அப்புறம் அபரோக்ஷா அப்படின்னு 3 வார்த்தைகள் இருக்கு. இப்போ நாம் இந்த புலன்கள் மூலமா எதையாவது பார்க்கிறோம் அல்லது காதுகளால் கேட்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் பிரத்யக்ஷம். அதாவது நம்முடைய அனுபவத்திற்கு வருகின்ற ஞானம், ஒரு அறிவு. இப்ப பிரத்யட்சமா அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஆனா இந்த பரோட்சம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது மறைமுகமான அறிவு. அதாவது இப்ப மற்றொருவர் சொல்ல கேட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்வது பரோட்ச ஞானம் என்று சொல்வார்கள். பரோட்ச ஞானம் அப்படின்னா எப்படி எளிமையா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப மலை மேல ஒரு புகை வருது அப்படின்னா அப்ப அங்க நெருப்பு இருந்தா தான் புகை வரும், அந்த ஒரு புரிதல். அப்ப புகை வருதுன்னா அதுக்கு நெருப்பு இருக்கணும், நெருப்பு இருந்தா அங்க புகை வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இடத்துல ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த மறைமுகமான அறிவு நமக்கு அதனுடைய உண்மை தன்மையை காட்டி கொடுக்குது. அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா அது பரோட்ச ஞானம் என்று பொருள் புரிந்து கொள்ளலாம். அதாவது மற்றவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, அதுதான் பரோட்ச ஞானம். இந்த அபரோட்ச ஞானம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியான பொருள், நேரடியான அனுபவம், அதுதான் அபரோட்ச ஞானம், அபரோட்ச அனுபூதி. இப்போ இந்த அபரோட்ச அனுபூதிக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அனுபூதினா இங்க அனுபவம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு நேரடி அனுபவம். அப்ப இங்க நம்மை பற்றி, பரமனை பற்றிய ஒரு நேரடி அனுபவத்தை கொடுப்பதாக இந்த நூல் அமைந்திருக்கு. அந்த நேரடி அனுபவம் நமக்கு வந்துட்டா நம்முடைய சுயத்தின் உண்மையான தன்மையை குறித்து நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அதாவது அறியாமையால் எழுகின்ற எல்லா விதமான தவறான எண்ணங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரடி அனுபவம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாகத்தான் அந்த அனுபூதி இருக்கும். அபரோட்ச அனுபூதி அப்படிப்பட்டது ஒன்று. இப்ப நம்முடைய வேதாந்த கோட்பாடுகளை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்துக்கு ஒரு அருமையான நூல் தான் இந்த அபரோட்ச அனுபூதி. அதாவது சாதகனுடைய நேரடி அனுபவத்திற்கு அவனை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வழி, அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் இந்த நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சாதகன் தன்னை தான் அறிந்து தன்மயமாக வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக ஒரு நூலை படிக்கணும்னு விரும்பினான்னா அவன் அவசியம் படிக்க வேண்டிய நூல் இந்த அபரோட்ச அனுபூதி. இப்ப இந்த நூல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதுல இருக்க ஸ்லோகங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப உள்வாங்கி ஒரு நல்ல புரிதல், ஒரு நல்ல தெளிவு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வேதாந்த சாஸ்திரத்துல வந்து 3 விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதாவது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ட்டு. அதாவது கேட்டல், கேட்டவற்றை பற்றிய ஒரு சிந்தித்து தெளிதல், அதன் பிறகு அதில் நிலையாக நின்று விடுதல், நிதித்தியாசனம். அப்ப அந்த நிதித்தியாசனம் தன்மைக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு ஒரு அருமையான நூலாகத்தான் இந்த அபரோக்ஷ அனுபூதி பார்க்கப்படுது. அப்ப வேதாந்த சாஸ்திரத்துல நம்ம சாஸ்திர விஷயங்களை முதல்ல காதுகளால் கேட்கணும். அப்படி கேட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கணும். அதுல எப்படிங்க இப்படி சொல்றீங்க, இதுல எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு நம்முடைய சந்தேகத்துக்கு பூரா விளக்கம் கேட்டு அந்த தெளிவை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் மனசுல இருக்காது இல்லையா, ஒரு தெளிவு வந்துடும். அப்ப அந்த ஒரு நல்ல தெளிவுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுதான் அப்படின்னு உண்மை தெரிந்து போயிடும், நம்முடைய சொரூபம் நமக்கு விளங்கிவிடும். அந்த நிலை தான் நிதித்தியாசன நிலை. அதாவது நம்ம கற்றவற்றிலும் கேட்டவற்றிலும் நிலை பெற்று விடுவது. அதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த நூல்ல இருக்கு. பொதுவா நம்முடைய வேதாந்த சாஸ்திரங்கள் வந்து பல வகைகள்ல பலவாறாக இருந்தாலும் கூட அதுல மிக முக்கியமா ஒரு 3 நூல்களை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு பேசுவோம். அதைத்தான் வந்து பிரஸ்தான திரயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இப்ப அந்த பிரஸ்தான திரயம்ங்கிற 3 நூல்கள்ல என்ன முக்கியமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உபநிஷதங்கள் எல்லாம் அடங்கிடும். எல்லா உபநிஷதங்களும் முக்கியமா அடங்கும். அப்புறம் பகவத்கீதை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அப்புறம் பிரம்மசூத்திரம். இந்த 3 முக்கியமான நூல்களாக நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்ருதியினுடைய பிரஸ்தானம். அதாவது நமக்கு வேதத்தினுடைய அடிப்படை விஷயங்களை எடுத்து இங்க முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், தர்க்க பிரஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படைகள்ல தான் இந்த நூல்கள் எல்லாம் பார்க்கப்படுது. இப்போ பகவான் சங்கராச்சாரியார் வந்து இந்த உபநிஷதங்களுக்கும் விளக்க உரை கொடுத்திருக்கிறாரு, பகவத்கீதைக்கும் விளக்க உரை கொடுத்திருக்கிறாரு, பிரம்மசூத்திரத்துக்கும் விளக்க உரை கொடுத்திருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து அந்த விளக்க உரை கொடுத்ததுனால சமஸ்கிருதத்துல அதுக்கு என்ன பேருனா பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். விளக்க உரை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பாஷ்யம் அப்படின்ற பொருள் இருக்கு. அதனால ஆதிசங்கரை நம்ம என்ன பண்ணுவோம்னா பாஷ்யக்காரர்னு சொல்லுவோம். பாஷ்யக்காரர் அப்படின்னா விளக்க உரை எழுதியவர் அப்படின்னு அவருக்கு பேரு. அதனால ஆதிசங்கரை வந்து நம்ம பாஷ்யக்காரருங்கிற ஒரு பெயர்னாலும் அழைப்போம். அப்புறம் மேலும் இந்த பாஷ்யம் மட்டும் இல்லாம அவர் இன்னும் சில நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இந்த அபரோக்ஷ அனுபூதியும் வருது. ஆதிசங்கரர் நூல் நிறைய இருந்தாலும் அபரோக்ஷ அனுபூதி நூலும் அதுல ஒன்றாக பார்க்கப்படுது. அப்ப இந்த பிரஸ்தானத்திரயத்தினுடைய அடிப்படையில, அதாவது உபநிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற நூல்களுடைய அடிப்படையில பிரகரண கிரந்தங்கள்ல பார்த்தோம்னா இந்த அபரோக்ஷ அனுபூதியும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னா என்ன, இந்த கிரந்தம்னா என்னன்னா வேதத்துடைய ஒரு சாரத்தை எடுத்து பிழிந்து நமக்கு எளிமையாக புரியும்படி கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும், இந்த வேதாந்த பாதையில் வருகின்ற ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு நன்கு புரியும். ஏன்னா நம்ம நேரடியா வேதத்தை வந்து படிக்கும்போது புரியாது இல்லையா, அதை எடுத்து எளிமைப்படுத்தி லகுவா கொடுக்கும்போது நம்மளால புரிந்து கொள்ளக்கூடியதாக முக்கியமான 3 கிரந்தங்களையும் நம்ம பார்க்கிறோம். வேதாந்தத்துல பிரகரண கிரந்தங்கள்ல மிக முக்கியமான 3 விஷயங்களையும் எடுத்துக்கிறோம். அதுல இந்த வேதாந்தத்தினுடைய முழுமையான சாரத்தை ஒரு புத்தகம் கொடுக்குது. முழு வேதாந்தத்தின் சாரத்தையும் எந்த புத்தகம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவ போதம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இந்த வேதாந்தத்தினுடைய மொத்த சாரத்தையும் நமக்கு கொடுக்குது. அதாவது அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு தலைப்பை எடுத்துக்கும், அந்த தலைப்பை பற்றிய முழு விவரத்தையும் கொடுக்கும். தத்துவ போதம் அப்படிங்கிற தலைப்புல தத்துவம்னா என்ன அப்படிங்கறத அலசி ஆராயக்கூடிய ஒரு அருமையான நூல் வந்து தத்துவ போதம். இப்ப அடுத்தது பஞ்சதசியும் அதுல அடங்கும். பஞ்சதசி வந்து ரொம்ப அருமையான ஒரு நூல். அந்த பஞ்சதசியினுடைய தமிழாக்கம் தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற தமிழ் நூல். சமஸ்கிருத நூல்ல வந்து பஞ்சதசி இருக்கு. இந்த பஞ்சதசி என்ன பண்ணுதுன்னா ஒரு முழு வேதாந்தத்தையும் ரொம்ப சுருக்கமா சொல்லி அப்புறம் அதனுடைய தலைப்பை எடுத்து புரிய வைக்கிற மாதிரி கொண்டு வரும். அந்த மாதிரி விஷயத்துல இந்த அபரோக்ஷ அனுபூதி வந்துடுது. இப்போ முக்கியமான 3 பிரகரண கிரந்தங்கள்ல தத்துவ போதம், பஞ்சதசி, அபரோக்ஷ அனுபூதி அப்படிங்கிற இந்த 3 நூல்களும் நம்ம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப தத்துவ போதம் ஏற்கனவே பாடங்கள் எடுக்கப்பட்டது, அது இருக்கு, நம்ம கிட்ட புத்தகமாவும் இருக்கு,
ஆடியோ ரெக்கார்டரும் இருக்கு. அதை படிக்காதவங்க அதை கொஞ்சம் படிச்சு இன்னும் தெளிவுக்கு வந்துருங்க. அடுத்தது பஞ்சதசிங்கிறது வந்து சமஸ்கிருத அடிப்படையில சுவாமி வித்யாரண்யர் எழுதின அருமையான நூல் இருக்கு. அது எடுக்கணும்னா நிறைய டைம் வேணும். அது பல மாதங்கள் கூட ஓடும். அந்த அளவுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்ம இடத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி நூல்கள்லாம் போகணும். ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள நான் வரும்போது மாணவர்களுடைய அந்த தகுதியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பஞ்சதசி, பிரம்மசூத்திரம், இப்ப இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதை கேட்டு உள்வாங்கி பக்குவப்படக்கூடிய ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உள்ள மாணவர்களுக்கு தான் அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எடுக்கும்போது புரியும். மற்றபடி நம்ம சாதாரண நூல்கள் மாதிரி அதை எடுத்து புரிய வைக்க முடியாது. ஏன்னா பிரம்மசூத்திரம் எல்லாம் ரொம்ப அருமையான நூல். ஆனா அதை எடுத்து நம்ம நடத்திட்டு போகணும் அப்படின்னா மாத கணக்கில் எடுக்கணும். அந்த அளவுக்கு ஆர்வமும் புரிதலும் இருக்கின்ற மாணவர்கள் இருந்தா அது மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த அபரோக்ஷ அனுபூதி. இது இந்த மேற்கொண்ட பிரகரண கிரந்தத்திலே ஒரு முக்கியமான நூலாக பார்க்கப்படுது. இந்த நூல் வந்து நிதித்தியாசனம், அதாவது நம்முடைய தியானத்துக்கு கை கொடுக்குது. அது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் கற்றுக்கொண்ட வேதாந்த பாடங்களிலே ஒரு நல்ல தெளிவுல வந்து அதுல இறுதி நிலையாகிய சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று நம்ம படித்து கொண்டு வந்த படிநிலைகளில கேட்டல், சிந்தித்து தெளிதல், இறுதியில் கற்ற கல்வியில் நிலை பெறுதல் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு அந்த நிதித்தியாசன தன்மையில தியான நிலையில நம்மை சுரூபத்திலே நிற்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான நூலாக இது பார்க்கப்படுது. இந்த அபரோட்ச அனுபூதிக்கு அந்த பஞ்சதசிக்கு விளக்க உரை எழுதினார் இல்லையா சுவாமி வித்யாரண்யர், அவரே ஒரு விளக்க உரை இந்த நூலுக்கு கொடுத்திருக்காரு. அபரோட்ச அனுபூதிக்கும் கொடுத்திருக்காரு. அது சமஸ்கிருதத்தில் இருக்கு. அதுக்கு பேர் வந்து வித்யாரண்ய தீபிகா அப்படின்னு பேரு. வித்யாரண்ய தீபிகான்னு அவருடைய பெயர்லேயே சமஸ்கிருதத்துல ஒரு அருமையான தெளிவான விளக்க உரை வந்து எழுதப்பட்டிருக்கு. அது அவருடைய விளக்க உரையாக பார்க்கப்படுது. இப்போ ஆதிசங்கரருடைய நூலை எடுத்து நிறைய ஞானிகள் வந்து விளக்க உரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல சமஸ்கிருத விளக்க உரை எழுதியவர்ல வித்யாரண்யரும் ஒருத்தர். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அபரோக்ஷம் அப்படின்னா நேரடி அனுபவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அனுபூதி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து ஞானம் அல்லது உணர்தல், அனுபவித்தல் அப்படிங்கிற பொருள்ல புரிந்து கொள்ளணும். அனுபூதினா என்னன்னா அந்த ஞானத்தை அடைதல், அந்த ஞானத்தை உணர்தல், அந்த ஞானத்தை அனுபவித்தல் அப்படிங்கிற பொருள்ல இந்த அபரோக்ஷ அனுபூதி சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இந்த அனுபூதிங்கிறது ஒரு அனுபவம். அதாவது அபரோக்ஷம் என்றால் நேரடியான ஒரு அனுபவத்தை இங்கு நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. எதை பற்றிய நேரடியான அனுபவம்? நம்மை பற்றிய நேரடியான அனுபவம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நான் யார் என்று நம்மை நாம் தெரிந்து கொள்வதில் நம்ம இடத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடைச்சிடும். அதுதான் இந்த நூலுடைய முக்கிய தன்மையாக பார்க்கப்படும். அப்ப அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு சொன்னா சுயமாக பிரகாசிக்கின்ற அனுபவம், ஆத்மாவை நேரிடையாக அனுபவித்தல் என்று பொருள் கொள்ளலாம். அப்ப நம்முடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு புரிதல், ஒரு புத்தி சக்தி நம்ம இடத்துல இருக்கிறதுனால ஒரு அறிவு நம்ம இடத்துல உண்டாகுது இல்லையா? இப்ப நமக்கு எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதை பற்றிய ஒரு அறிவு நம்ம இடத்துல உண்டாகின்றது, இருக்கின்றது. ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு இது இது இப்படி அப்படின்னு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு அறிவு நம்ம இடத்துல ஆல்ரெடி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அறிவில ஒரு அனுபவம் நம்ம இடத்துல உண்டாகுது இல்லையா? நம்ம இடத்துல ஒரு அறிவு இருக்குன்னா அந்த அறிவின் அனுபவம் நம்ம இடத்துல உண்டாகும். இப்போ அதற்கு உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப நெருப்பை பற்றிய ஒரு அறிவு உங்கள் இடத்துல உண்டாகும். இப்ப நெருப்பை பற்றிய ஒரு அறிவு உங்கள் இடத்துல உண்டான மட்டும் போதாது. அந்த நெருப்பினுடைய அனுபவம் என்னவா இருக்கும்? அது ஒரு வெப்பம், ஒரு சூடு அப்படிங்கிற தன்மையும் ஒரு அனுபவமாக நம்ம இடத்துல வருகின்றது இல்லையா? அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு அறிவும் நமக்கு அனுபவம் ஆகணும் இல்லையா? அந்த அனுபவம் எப்படி உண்டாகுது? இப்ப நம்ம இடத்துல புலன்களுடைய அடிப்படையில தானே உண்டாகுது. இப்ப நம்ம பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்தினுடைய அறிவாற்றலும் புலன்களுடைய அடிப்படையில தான் உண்டாகும். புலன்கள் இல்லைன்னா நமக்கு அனுபவம் உண்டாகாது இல்ல.
அப்படி உண்டாகக்கூடிய அனுபவத்துக்கும் இப்ப இங்க இவர் சொல்லக்கூடிய நேரடி அனுபவத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னா கண்டிப்பா இருக்குது. ஏன்னா இப்ப மற்ற அனுபவங்கள் எல்லாம் நேரடி அனுபவம் கிடையாது. இப்ப நீங்க அறிவாக ஒரு விஷயத்தை ஏற்றி வைத்துக் கொண்டாலும் அது புலன்களுடைய அடிப்படையில உண்டாகின்ற அனுபவம். ஏன்னா நீங்க ஒன்றை பார்க்கிறீங்க, அது இன்னது என்று தெரிந்து கொண்டு அதன் வாயிலாக உண்டாகின்ற அனுபவம். அப்ப அது நேரடி அனுபவம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நேரடி அனுபவம் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க கண்களால் ஒரு காட்சியை பார்த்துட்டேங்க, அது எப்படிங்க நான் நேரடியாவே பார்த்த அனுபவத்தை நீங்க எப்படி நேரடி அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு பின்னாடி இருக்குது. ஏன் நேரடி அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு ஒரு ஆதார பொருள் நம்ம இடத்துல இருந்தா தான் அந்த அனுபவம் உண்டாகும். அதுதான் இங்க மனம். அதாவது மனம்ன்ற ஒரு விஷயத்தின் மூலமா தான் நம்ம அனுபவமாக்கவே முடியும். புலன்கள் இருந்தா மட்டும் போதாது. இப்ப கண்கள் இருக்கிறதுனாலயோ காதுகள் இருக்கிறதுனாலயோ உங்களுக்கு ஒரு நேரடி அனுபவம் வந்துடுமா அப்படின்னா நிச்சயமா வராது. மனசும் அதுல ஒன்றுனா தான் அந்த அனுபவம் உண்டாகும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் புலன்கள் வாயிலா பாக்குறேனே, அனுபவப்படுறேனே, இப்ப நான் கண்ணால ஒரு காட்சியை பாக்குறேன், ஆமா இது இதுன்னு சொல்றேனே, அப்புறம் காதுகளால் ஒரு விஷயத்தை கேட்கிறேனே, அப்ப எனக்கு அது அனுபவம் ஆகுது, அது நேரடி அனுபவமா இருக்கும்போது எந்த அடிப்படையில நீங்க மனதை வச்சு பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அந்த அனுபவம் ஆக்குவதற்கு மனம் கவனிக்காவிட்டால், நீங்க வேறு சிந்தனையில் இருந்தால் அந்த பொருளை உங்களால் அனுபவமாக்க முடியாது. உங்களுக்கு அனுபவம் இருக்குமே, யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன், அதை நீங்க காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு அனுபவம் ஆகுது, காதுகளால் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீங்க. அப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு காதுங்கிற புலன்கள் வழியாக நான் இந்த விஷயத்தை கேட்டு அனுபவம் ஆக்கிட்டு இருக்கிறேன், நேரடி அனுபவம் ஆக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க காதுங்கிற புலன்கள் வழியாக ஒரு விஷயத்தை கேட்டு நேரடி அனுபவமா ஆக்குறது முடியாது. ஏனென்றால் மனம் ஒன்றிணையவில்லை என்றால் அது உங்களுக்கு அனுபவம் ஆகாது. இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்க மைண்ட் வேற இடத்துல இருந்துன்னு வச்சுக்கீங்களேன், வேற சிந்தனையில இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப நான் என்ன சொன்னேனே உங்களுக்கு தெரியாது. அது மாதிரிதான் பார்வையும். இப்ப ஒரு விஷயத்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்கும்போது உங்களுடைய எண்ணம் அங்க இல்லைன்னா, மனம் அங்க போய் ஒடுங்கலைன்னா, அதுல போய் நுழையல அப்படின்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப புலன்களான காது, மூக்கு, நாக்கு அப்படின்னு எது இருந்தாலும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை புலன்களுமே மனதை கொண்டே அனுபவிக்கின்றதுங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா மனம் அவற்றை கவனிக்காவிட்டால் அந்த பொருளை பற்றிய அறிவு நமக்கு உண்டாகுவதற்கான வாய்ப்பே இல்லவே இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளும். ஏன்னா மனம் அங்கே ஒன்றிணைந்தால்தான் அதை பற்றிய ஒரு அறிவு உங்களுக்கு வரும். மனசு அந்த இடத்துல ஒன்றிணையல அப்படின்னா நீங்க எதை பற்றி எதையும் தெரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம நிறைய அந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்போம். நம்ம ஒரு நண்பர் ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு இருப்பாரு, நம்ம வேற ஒரு மும்முரமா வேற வேலையை செஞ்சுட்டு இருப்போம். அப்ப நம்ம அதுல தான் நம்ம மூழ்கி இருப்போமே தவிர அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஏன்னா காது கேட்கும் அந்த வார்த்தைய, மீனிங் புரியாது. காரணம் என்ன, மைண்ட் அதுல போய் ஒடுங்கல, அதுல போய் நுழையல, அவர் சொல்ல வர விஷயத்த உள்வாங்கல அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அப்போ மனம் அவசியமாக அந்த புலன்களோடு ஒருங்கிணைந்து செயல்படும் போது மட்டும்தான் நமக்கு அனுபவம் உண்டாகின்றன. அப்ப அப்படிப்பட்ட அனுபவத்தை எப்படி நம்ம நேரடி அனுபவம்னு சொல்ல முடியும்? அதனால அது நேரடி அனுபவம் கிடையாது. புலன்களின் அடிப்படையில மனம் அதை உள்வாங்கி நமக்கு கொடுக்கின்ற அனுபவமாக இருக்கிறதுனால அதை நேரடி அனுபவம் என்று சொல்ல முடியாது. அப்ப நேரடி அனுபவம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒன்றையும் சாராமல் ஒன்று அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இங்க ஆத்மா அறிவு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா ஆன்மாங்கிறது எப்படி, அது ஒரு தூய அறிவு, சுயம் பிரகாச அறிவு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப அந்த தெளிவு அந்த புரிதல் நம்ம இடத்துல இருக்கிறதுனால அந்த ஆத்மா தன்னை சுயம் பிரகாச தன்மையில உணர்வதற்கு அதற்கு வேறாக புறத்தில் எதுவுமே தேவையில்லை. அதாவது புலன்களும் தேவையில்லை, மனமும் தேவையில்லை. அப்ப மனமும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டு ஆன்மா இருக்கின்றது.
அது தன்னைத்தானே அனுபவம் ஆக்கி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அனுபவம் தான் இங்கு நேரடி அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல சொல்லப்படுது. இப்ப அபரோட்ச அனுபூதி அப்படிங்கிற இந்த தலைப்பே நேரடி அனுபவம்ங்கிற விஷயத்தை தான் சொல்ல வருது. அப்ப அந்த நேரடி அனுபவம் அந்த ஆத்மாவிற்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மற்ற புலன்களின் வாயிலாகவோ மனதின் வாயிலாகவோ அறியப்படுகின்ற அனுபவம் அல்ல. அதை நம்ம நன்றாக இங்க உள்வாங்கிக் கொள்ளணும். அப்போ அது எதையும் சார்ந்து இருப்பதில்லை. ஆனால் இருக்கக்கூடிய மற்றவைகள் அனைத்தும் அந்த ஆத்மாவை சார்ந்து இருக்கின்றன. அப்போ ஆத்மா இருக்கின்றது என்பது நம்ம அனைவருக்கும் அனுபவ உண்மை. அது எப்படிங்க அவ்வளவு அனுபவ உண்மைன்னு நீங்க சொல்றீங்க? அதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒருத்தருக்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கறது ஏதாவது சந்தேகம் இருக்குமா? இப்ப மற்ற விஷயங்கள் வேணா சந்தேகம் இருக்கலாம். அங்க இது இருக்கா, அங்க ஒரு மரம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது தெரியலீங்க, போய் பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அல்ல அங்க அந்த நண்பர் அங்க வந்துட்டு போனாரா அப்படின்னா அது விசாரிச்சு தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனா உங்களை நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா? வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா, இப்ப நம்ம இருட்டு அறையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கூட நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு தன்னிடத்துல இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப நான் இருக்கிறேன்ங்கிறத வந்து இருட்டாயிடுச்சு, அதனால என்ன தெரியல, நான் மறந்துட்டேன், என்ன கவனிக்கலான்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படி சொல்லவே முடியாது. அப்போ புலன்களாலும் மனதினாலும் அறிய முடியவில்லை என்றாலும், நான் இருக்கின்றேன் என்ற தன்னுணர்வு நம் ஒவ்வொருவரிடமும் நிச்சயமாக இருக்கின்றது. அப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்விலே இங்கு நான் என்பது என்ன? நான் என்பது எது? அதுதான் இங்க சப்ஜெக்ட். அப்ப இங்க நான் அப்படிங்கிறது எதுன்னு தெரிந்து கொண்டால்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய யதார்த்தம், என்னுடைய சொரூபம் இங்கு பிரகாசிக்க தொடங்கும். அதுதான் இங்க பகவான் ஆதிசங்கரர் வந்து நமக்கு சுட்டி காட்டுறார். நேரடி அனுபவம் அப்படிங்கிற முறையில அந்த ஆத்மாவிற்கு, அந்த அறிவிற்கு நான் இருக்கிறேன்கிற ஸ்புரணம், தன்னுணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அது நான் தான் என்று தெரிந்து கொள்ளாத நிலையிலே எது தடையாக இருக்கின்றது அப்படின்னா, இந்த புலன்களும் மனமும் தான் அதற்கு தடையாக இருக்கின்றது. அப்ப அதை நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம இந்த புலன்களையும் மனதையும் கடந்து அந்த தூய அறிவாக, அந்த தூய ஆன்மாவாக நாம் பிரகாசிக்க முடியும். அப்ப வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாமே முடிவுல என்ன சொல்லுதுன்னா, நான் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவே இத்தனை உபதேசங்களையும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வேதாந்த சாஸ்திரத்துல நீங்க படிச்சுக்கிட்டு வர்ற எல்லா விஷயங்களுமே கடைசியில எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறேன் என்று தன்னை தான் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்னுணர்வு நிலையாகிய நான் யார் என்ற விசாரணையில தான் அது கொண்டு போய் நிறுத்தும். அப்ப அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த விசாரணையின் முடிந்த முடிவு நான் யார் என்று ஒருவர் தன்னைத்தான் அறிந்து தன்மயமாகின்ற நிலைப்பாட்டுக்கு தான் இங்க கொண்டு போகும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணங்கள்லாம் பார்த்திருக்கோம். இப்ப சூரியன் வந்து எப்பொழுதுமே இருக்குது. ஆனால் சூரியனை வந்து மேகம் மறைத்துக் கொள்ளும் போது அந்த சூரியனுடைய வெளிச்சம் இல்லாமல், பிரகாசம் இல்லாமல் போவதாக நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் சூரியனை மறைத்துக் கொண்டிருக்கின்ற மேகம் நீங்கினால் மீண்டும் அந்த சூரிய பிரகாசம் தெள்ளத் தெளிவாக தெரிவது போல, ஆத்மாவை அறிய விடாமல் மறைத்துக் கொண்டிருக்கின்ற அறியாமை நீங்கும் போது, நம்மிடத்திலே அந்த புரிதல் வருகின்ற பொழுது, அந்த அறிவை நாம் அறிந்து கொண்டு அந்த தூய அறிவாகவே நாம் இருக்கின்றோம் என்ற தன்னுணர்வில் நாம் பிரகாசிக்க முடியும் என்பதுதான் இங்க வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கூற வருகின்ற முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப சூரியனுடைய பிரகாசத்தை மறைத்துக் கொண்டுள்ள மேகம் எப்படி காற்றினால் விளக்கப்படும் போது, அந்த மேகத்தை வந்து காற்று தள்ளி அதை விலக்கி விட்டுட்டா உடனே சூரிய பிரகாசம் நமக்கு தெள்ளத் தெளிவாக வெளிப்படுகின்றதோ, அதுபோல ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்ற அறியாமை நீங்கும் போது, அந்த அறியாமை எப்படி நீங்கும்? நான் யார் என்ற விசாரத்தின் மூலமாக விளக்கப்படும் போது. ஏன்னா தானா அந்த அறியாமை நீங்கிடாது. இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளை வந்து எப்படி நீக்க முடியும்? இப்போ வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்ற
மேகத்தை ஒரு காற்று எப்படி தள்ளி கொண்டு போய் விலக்கி அந்த சூரிய பிரகாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றதோ, அதுபோல ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கின்ற அறியாமையை எது நீக்க முடியும் அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணை மூலமாகத்தான் விளக்க முடியும். அந்த அஞ்ஞானத்தை நான் யாருங்கிற ஒரு விசாரணையின் மூலமாக விளக்கும் போது அங்கு அறிவு அனுபூதியாக பிரகாசிக்கின்றது என்பதாகத்தான் இந்த நூல் கூற வருது. அப்ப இங்க இந்த நூல் சொல்ல வர்ற முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அபரோட்ச அனுபூதியினுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மிடத்தில் இருக்கிற அறியாமை நீங்க வேண்டும் என்றால் நாம் யார் என்று நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மை பற்றி நாம் யார் என்று விசாரித்து அறியும் போதுதான் நம்முடைய உண்மை சொரூபமான அறிவு அனுபூதியாக நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்கவே தொடங்கும். அப்ப அதுதான் இங்க நம்முடைய உண்மை சொரூபம் அப்படின்னு இங்க ஆதிசங்கரை சுட்டி காட்டுறார். அப்ப அப்படிப்பட்ட ஆத்ம அனுபவம் உண்டாவதற்கு எந்தவித புற இந்திரியங்களின் உதவியோ அல்லது அந்த கரணங்களின் உதவியோ இங்கு தேவையே கிடையாது. ஏன்னா இயல்பிலேயே நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். அந்த தூய அறிவாக அந்த ஆன்மாவாகத்தான் நாம் இருக்கின்றோம். ஆனா அது நம்ம தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆன்மாவின் மீது இந்த உடலும் மனமும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடலும் மனமும் ஏற்றி வைக்கப்பட்டதுனால நாம என்ன அபிமானம் பண்ணிக்கிறோம்? இப்போ இந்த உடல் தான் நான் அப்படின்னு ஒரு அபிமானம் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த மனசு தான் நான் அப்படிங்கிற மாதிரி அபிமானம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இடத்துல ஒரு சில விஷயங்கள் உள்ள ஏற்றி வைக்கப்பட்டதை பிடித்து கொண்டு நம்முடைய உண்மை தன்மையை நாம் உணர முடியாமல் இருப்பதனால தான் நம்மை பற்றி நாம் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது. அப்ப அதை நாம விசாரித்து அறிய வேண்டும் என்பதாக இந்த நூலின் மூலம் ஆதி சங்கராச்சாரியார் நமக்கு அறிவுரைகளை வழங்குகிறார். அப்படிப்பட்ட இந்த அபரோட்ச அனுபூதி மொத்தம் 144 ஸ்லோகங்களை கொண்டது. இப்ப இந்த அபரோட்ச அனுபூதியில மட்டும் நம்ம பார்க்க போற ஸ்லோகங்கள் 144 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப இந்த நூலில் நாம் பெற்ற ஞானத்தை அனுபவமாக்கும் போது, அனுபூதியாக்கும் போது நம்மை நாம் யார் என்று நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அதன் முடிந்த முடிவு என்ன? நமக்கு ஒரு ஞானம், அதாவது இதுதான் நான் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு எந்த ஒரு புற விஷயங்களும் இல்லாமையே கிடைச்சிருக்கு இல்லையா? இங்க ஒரு விஷயத்தை மனமற்ற நிலையில அனுபவம் ஆக்கணும் அப்படின்னா அந்த மனதிற்கு தான் புரிதல் கொடுக்கணும். அப்ப மனதிற்கு புரிதல் கொடுக்கும் போதுதான் அந்த மனம் தன்னுடைய அறியாமையை விட்டு அந்த அறிவாக பிரகாசிக்க தொடங்கும். அப்போதான் அந்த உண்மைத்தன்மை நமக்கு விளங்க வரும். அதுதான் இங்க அறிவு பிரகாசம், ஆன்ம பிரகாசம், ஆன்ம அனுபூதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுக்கு உண்டான நிலைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? மோட்சம், முக்தி அப்படின்லாம் சொல்றோம். மோட்சம், முக்தி அப்படின்னா என்ன? அதுக்கு உண்மையான பொருள் அப்படின்னா விடுதலைன்னு பேரு. மோட்சம், முக்தி அப்படின்னா விடுதலைன்னு பேரு. யாருக்கு விடுதலை அப்படின்னா மனதிற்கு விடுதலை. மனம் அஜ்ஞானத்துல சிக்கி கொண்டிருந்தது. அந்த அறியாமைகளை எல்லாம் நீக்கும் போது மனம் தன்னுடைய உண்மை தன்மைக்கு திரும்பி விடுகின்றது. அப்போ அது விடுதலை ஆகி விடுகின்றது என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க ஆத்மா பற்றி நாம் அடையும் ஞானத்துக்கு முக்கியமான பகைவன் யார் அப்படின்னா நம்முடைய சம்ஸ்காரங்களும் வாசனைகள் தான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட பல பதிவுகள் இருக்கு நம்ம மனசுக்குள்ள. அதாவது பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே உள்வாங்கி வைத்திருக்கிறோம் இந்த பிறவியில. இதற்கு முற்பிறவிகளையும் நம்ம பல விஷயங்களை கண்டபடி ஏற்றி வச்சிருக்கோம். அதையெல்லாம் கொண்டு வந்துதான் இப்ப அனுபவம் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சம்ஸ்காரங்கள், வாசனைகள் நம்ம உள்ள இருந்து அப்பப்ப வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம செயலாகவும் மாத்தணும். அப்ப அந்த தடைகளை, அந்த சம்ஸ்காரங்களை, வாசனைகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அந்த தடைகளை நம்ம நீக்கிறதுக்கு நாமளே தான் முயற்சி பண்ணி ஆகணும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தையும் அறியாமைகளும் நீக்குவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நமக்காக மற்றொருவர் முயற்சி செய்ய முடியாது. அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய அறியாமை நீங்க வேண்டும் என்றால் நாமே முயற்சி செய்து தான் அந்த முயற்சியை ரொம்ப தீவிரமாக கொண்டு போகும்போதுதான் நம்ம இடத்துல அந்த ஞான நிஷ்டை சித்தியாகும். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க அனுபூதி அப்படின்பதற்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா தடையில்லாத ஞானம் என்று சொல்லலாம். தடையில்லாத ஞானம். அப்ப இந்த அபரோக்ஷம் அப்படிங்கிற சொல்லுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப அக்ஷம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா? அபரோக்ஷம் அப்படிங்கிறதுல அக்ஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த அக்ஷம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல சொல்ற வார்த்தைக்கு தமிழ்ல புலன்கள் அப்படின்னு பெயர். அக்ஷம் என்றால் புலன்கள் என்று பெயர்.
பரோட்சம் என்பதற்கு புலன்களை தாண்டி இருப்பது என்றும், பிரத்யட்சம் என்பதற்கு புலன்களின் எல்லைக்குள் இருப்பது என்றும் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பரோட்சம் அப்படின்னா புலன்கள் இல்லாம ஒரு அனுபவத்துல, அதாவது ஏற்கனவே ஒருவர் சொல்லப்பட்ட அனுபவத்துல நாம் அதை தெரிந்து கொள்வது. அதற்கு நிரூபணம் தேவையில்லை. நான் பார்த்துதான் அதை சொல்லுவேன் அப்படிங்கிற நிரூபணம் தேவையில்லை. அனுபவத்துல சொல்லலாம். அது பரோட்சம். அது புலன்களை தாண்டி இருப்பது. ஆனா பிரத்யட்சம் என்பது நேரடி புலன்களின் எல்லைக்குள்ள நம்ம இருந்துதான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனா அபரோட்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு புலன்களின் உதவியின்றி, புலன்களின் தேவையின்றி சுயமாக விளங்கும் ஒரு பொருளை குறிப்பிடுகின்றது. அதாவது பார்க்கப்படுவதும் அல்லாத, பார்க்க இயலாததும் அல்லாத பிரம்மத்தை தான் இங்க நம்ம அபரோட்சம் என்று சொல்றோம். ஏன்னா அபரோட்சம் அப்படிங்கிற வார்த்தை பிருகதாரண்ய உபனிஷத்துல ஆத்மா அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அபரோட்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு உபனிஷத்து விளக்கம் கொடுக்குது. அதுதான் பிருகதாரண்ய உபனிஷதம். அந்த பிருகதாரண்ய உபனிஷத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, அபரோட்சம் அப்படின்னா அது ஆத்மா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தது. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவை, தூய அறிவை, தன்னை தான் அறிகின்ற ஒரு அருமையான நூல் இந்த அபரோட்ச அனுபூதி. அப்ப இந்த நூல்ல மொத்தம் 144 ஸ்லோகங்கள் இருக்குது. அதுல முதல்ல வருகின்ற ஒரு 11 ஸ்லோகங்கள் வரைக்கும் வேதாந்தத்துக்கான அறிமுக உரையாக பார்க்கப்படுகிறது. அறிமுகத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு தொம்பத விசாரம் வருது. அப்புறம் இந்த உலகத்தை எப்படி மித்தியா அப்படின்னு புரிந்து கொள்வதற்கும், அப்புறம் ராஜயோகம்ங்கிற தலைப்புல தியானமும் இந்த நூலில விளக்கப்படுவது. ஆத்ம ஞானத்தினுடைய தன்மையையும், ஞானி இந்த உலகத்தை எவ்வாறு பார்ப்பான் என்பது பற்றியும் இந்த நூலில விளக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த நூல்ல 144 ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகமே ஒரு பிரார்த்தனையில தொடங்குது. முதல்ல தொடங்கக்கூடிய ஒரு ஸ்லோகமே ஒரு பிரார்த்தனை மந்திரமாக பார்க்கப்படுது. ஏன் இந்த பிரார்த்தனை மந்திரத்தை பகவான் ஆதிசங்கரர் முதலாக வைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூல்ல ஒரு நூலை எழுத தொடங்கும் போது, ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கும் போதுதான் அந்த நூலை முழுமையாக முடிக்க முடியும் என்பது அந்த காலத்துல ஒரு மரபு. அதாவது முதல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நூலை தொடங்கணும், எழுத தொடங்கணும். அந்த பிரார்த்தனை மந்திரத்தோட எழுத தொடங்கும் போது அந்த நூல் எந்த ஒரு தடைகள் இல்லாம முடிவுறும். ஆனா அந்த பிரார்த்தனை செய்யாமல் அந்த நூலை நம்ம எழுத தொடங்கும் போது சில தடைகள் நமக்கு அந்த நூல் எழுதுவதற்கு தாமதமாகலாம். அப்படிங்கிறதுலாம் நடைமுறையில் இருக்கிறதுனால பகவான் ஆதிசங்கரரும் அந்த நூல் மரபை மீறாமல் முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை ஸ்லோகத்துல கொடுத்து அதை தொடர்ந்து மற்ற ஸ்லோகங்களை எல்லாம் இயற்றி இருக்கிறார். அப்படிதான் இந்த 144 ஸ்லோகங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு கிரந்த சமாப்தி அப்படின்னு பெயர். அந்த பிரார்த்தனை ஒரு கர்மம் அப்படிங்கிறதுனால நூல் ஏற்றுவதில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவற்றை அது நீக்கும். அதே நேரம் இந்த நூலை பயிலுகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் எதை செய்ய நினைத்தாலும் செய்தாலும் அவர்கள் பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகவும் இது இங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும் போது பிரார்த்தனையோடு தொடங்கணும் என்பதையும் இங்கு குரு நமக்கு வழிகாட்டுகின்றார். ஏன்னா இப்ப நம்ம குரு எப்படி போறாரோ அவருடைய வழியில தான் மாணவர்களும் போவாங்க. அப்ப குரு இப்போ சரியானபடி பயணிக்கணும் அப்படின்னா அவரு ஒரு தவறு இல்லாம கொண்டு போனார்னா தான் நாமளும் அவர் மாதிரியே போவோம். அவரே அதை ஃபாலோ பண்ணலன்னா மாணவர்களும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கிறதுனால இங்க அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நூலை ஏற்றுவதற்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை வைத்து எல்லோரும் வருகின்ற மாணவர்களும் அந்த பிரார்த்தனையோடு இந்த நூலை படிக்க வேண்டும் என்பதாக அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப பிரார்த்தனையுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படன சமாப்தி. படன அப்படின்னா படித்தல். அது இந்த நூலை படிக்கும் போது நன்றாக ஒரு தெளிவில் முடிவுறும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அப்ப இங்க பிரார்த்தனை 3 விதத்துல செய்யப்படுது. அதாவது முதல்ல சகுன பிரம்மமாகவும் தனது இஷ்ட தேவதையை நோக்கியும், இரண்டாவதாக இந்த உலகின் முழுமையான காரணமான சமஷ்டி தத்துவமாக இருக்கின்ற ஈஸ்வரனை நோக்கியும், இறுதியில் நமக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கும் குருவை நோக்கியும் பிரார்த்தனை செய்யப்படுவதாக இந்த முதல் மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப அந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தோடு நாம் இந்த நூலை தொடங்கலாம். இப்ப இந்த அபரோட்ச அனுபூதி அப்படிங்கிற இந்த நூல் முதல்ல பிரார்த்தனை ஸ்லோகத்தோட தொடங்குது. இப்ப இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தோட நாம் இந்த நூலை
ஆரம்பிப்போம். முதல் மந்திரம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம். இங்க இந்த நூல்ல ஸ்ரீஹரிம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். இந்த ஸ்ரீஹரிம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினோட நம்ம என்ன தோணும் நமக்கு அப்படின்னா, இவர் ஒரு வைணவரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. இப்ப நானே கூட ஹரி ஓம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறேன் இல்லையா? இந்த வேதாந்திகள் எல்லோருமே ஹரி ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். இப்ப நிறைய பேருக்கு இந்த ஹரி ஓம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருளே புரியாது. எப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹரி ஓம் அப்படின்னா, ஹரின்னா ஏதோ விஷ்ணு, அப்ப விஷ்ணுடைய பக்தர் போல் இருக்கு இவருக்கு, அதனால இவர் ஹரி ஓம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சிவா அப்படின்னா ஒரு சிவபக்தர் போல் இருக்கு, ஹரி ஓம்னா ஒரு விஷ்ணு பக்தர் போல் இருக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சமயங்களுடைய அடிப்படையில புகுத்தப்பட்டிருக்கிறதுனால, இப்ப சிவாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சிவபக்தருங்கிறதாகவும், ஹரி ஓம் அப்படிங்கிற உடனே அவர் வைணவ பக்தராகவும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம மைண்டு பிளே பண்ணுது, மனம் அந்த மாதிரி ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கு. ஆனா இங்க ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் அந்த விஷயத்தை ஆத்மாவாக பார்க்கிறார்கள், தூய அறிவாக பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இங்க ஸ்ரீஹரி அப்படின்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அறியாமையை நீக்குபவர் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில் இங்க ஸ்ரீஹரியும் பரமானந்தம் அப்படின்னா, என் இஷ்ட தேவதையாகவும் சத்குருவாகவும் எங்கும் நிறைந்தவராகவும் என் அறியாமையை நீக்குபவராகவும் உள்ளவரை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு தான் இந்த இடத்துல பொருள் வருது. இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ரீஹரியும் பரமானந்தம் அப்படின்னா என்னுடைய அறியாமையை நீக்கி என்னுடைய உண்மை சொரூபத்தை, அறிவை காட்டி கொடுக்கின்ற அந்த அறிவை, ஆன்மாவை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது தான் இங்க அதோட ஆழமான உட்பொருளாக பார்க்கணும். பொதுவா இங்க நம்ம ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பொருள் கொள்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எப்படி திணிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம இடத்துல லக்ஷ்மிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸ்ரீங்கிற ஒரு பொருளுக்கு லக்ஷ்மிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்ம லக்ஷ்மின்னா நம்ம என்ன, நம்ம இடத்துல புரிதல் எப்படி இருக்கும்? செல்வத்தை கொடுப்பவன் லக்ஷ்மி அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையா லக்ஷ்மிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, அஷ்டலக்ஷ்மி இருக்குதாங்க. நாம ஒரு லட்சுமியை மட்டும், செல்வத்தை மட்டும்தான் போக்கஸ் பண்றோம். காரணம் நம்ம மைண்ட். இப்ப இங்க மனதை பத்தி தானே எல்லாமே பேசிட்டு இருக்கு. இங்க உபனிஷத்தும் வேதமும் எதை பத்தி பேசுது? மைண்டை பத்தி தான் பேசுது. மைண்டினுடைய பிளே, மனம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கு. அப்ப நமக்கு எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு? லக்ஷ்மிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்த உடனே அது செல்வத்திற்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன செல்வம்? எத்தனையோ செல்வங்கள் இருக்கு இல்லையா? வெறும் பணம் மட்டும்தான் செல்வமா? நம்ம மைண்ட்ல என்ன, பணம் மட்டும்தான் செல்வம் அப்படிங்கிற மாதிரி புகுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அந்த நிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டு வெளியே வரணும். வெளியே அஷ்டலட்சுமிகளையும் பார்க்கணும். லக்ஷ்மின்னா செல்வம். எத்தனை விதமான செல்வம் இருக்குது? 8 விதமான செல்வங்கள் இருக்கு. அப்ப இதுல எந்த செல்வம் நமக்கு வேணும், எந்த செல்வம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா? இப்ப எனக்கு பணம் மட்டும் இருந்தா போதும், படிப்பே வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? கல்வி செல்வம் வேண்டாமா? அப்ப அறிவு செல்வம் நமக்கு வேண்டாமா? அப்புறம் வீரம்ங்கிற ஒரு தன்மையில நமக்கு செல்வம் வேண்டாமா? வீரத்தன்மை வேண்டாமா? அப்ப எத்தனை செல்வங்கள் இருக்கோ அத்தனையும் நமக்கு வேணும் இல்லையா? அப்ப நம்ம லட்சுமிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது செல்வம் என்று பார்த்தா அது எல்லாமே அடங்குதுங்கிற புரிதலோட பார்க்கணுமே தவிர, வெறும் செல்வம்னா பணத்தை மட்டுமே பார்க்க கூடாது. ஆனா நம்மளுடைய விஷயம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி, அப்ப லக்ஷ்மின்னா பணத்துக்கு தான் அதிபதி அப்படின்ட்டு உடனே லக்ஷ்மி படத்தை போட்டு கையில இருந்து பணம் கொட்டுற மாதிரி போட்டோ போட்ட உடனே அந்த போட்டோவை தான் முதல்ல வாங்கி வீட்டுல மாட்டி வைக்கிறோம். ஏன்னா லட்சுமி அப்படியே அங்கிருந்து பணத்தை அள்ளி கொடுத்துருவா அப்படிங்கிற மைண்ட் செட். அதனால அதை வச்சுட்டா வீட்டுல அப்படியே பணம் அள்ளி கொட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்தை கூட கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் தானே செலவு பண்ணணும். அப்ப பணம் இருந்தா மட்டும் போதுமா? ஆரோக்கியம் வேணும் இல்லையா? ஆரோக்கியம் இருந்தா நமக்கு பணம் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் இல்லையா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப செல்வம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமாக கவனிச்சோம் அப்படின்னா, அந்த செல்வம்ங்கிற விஷயத்த லட்சுமி அடிப்படையா வைத்து பார்த்தோம்னா கூட, அந்த லட்சுமி ஆத்ம வித்தைக்கு இங்க அதிபதியாக இருக்கிறார். இங்க செல்வம் என்று சொல்வது
ஆத்ம வித்தையை பேசுகிறார். இங்கு வந்து பகவான் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய செல்வம் நம்முடைய ஆத்ம வித்தை, கல்வி செல்வத்தை பற்றி பேசுகிறார். அப்ப செல்வத்துல கல்வி செல்வம் வேணும். கல்வி செல்வம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாம அஜ்ஞானியா வாழ்ந்து என்ன பண்ண முடியும்? வந்த வேலையை ஒண்ணு முடிக்க முடியாம வீணா போக வேண்டியதான். அல்லது பணம் எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் அந்த பணத்தை எப்படி கையாளுதுன்னு தெரியாம அந்த பணத்தை பூரா தொலைச்சிடுவோம் இல்லையா? அறிவு இல்லைன்னா பணத்தை எப்படி இயக்குவோம்? அந்த பணத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு கூட தெரியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு முட்டாள் பையன் பிறந்துட்டான்னு வச்சுங்க ஒரு பணக்காரனுக்கு, அப்ப அந்த பணமெல்லாம் என்ன ஆகும்? யாருக்கும் பயன் இல்லாம வீணா போயிடும். அப்போ பணமுள்ள ஒரு பணக்காரனுக்கு பிறக்கக்கூடிய பையனும் அறிவாளியா இருந்தால்தான் அந்த பணத்தையும் அவன் பல மடங்கு பெருகி இன்னும் அந்த குடும்பத்தை வளமையான குடும்பமாக மாற்ற முடியும். இல்லைன்னா வறுமையான குடும்பத்துக்கு கொண்டு போயிடுவான். அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? எல்லா வித்தைகளும் நமக்கு இங்க தேவைப்படுது. அதனால அஷ்டலட்சுமி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். வெறும் பணம் மட்டும் இருந்தா போதாது என்ப புரிதல் நமக்கு வர வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஆத்ம வித்தை அவசியம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ இங்க மோட்சத்தை அடைய விரும்பும் சாதகனுக்கு செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆத்ம வித்தை தான் இங்க செல்வம். அப்ப இந்த ஹரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது அறியாமையை நீக்குபவர் அப்படிங்கிற பொருள்ல இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்ம வித்யா அஜ்ஞானம் ஹரத்தி இதி ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுது. பிரம்ம வித்யா அஜ்ஞானம் ஹரத்தி இதி ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லுது. அஜ்ஞானத்தை அழித்து பிரம்ம ஞானம் என்னும் செல்வத்தை வழங்குபவரே இங்கு ஸ்ரீஹரி ஆவார் அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய பொருள். அப்ப இங்க ஸ்ரீஹரிங்கிறவர் யாரு? அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடியவர், அறியாமையை நீக்குகின்றவர். அப்ப அஜ்ஞானத்தையும் அறியாமையையும் நீக்கி பிரம்ம ஞானம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு செல்வத்தை நமக்கு வழங்குபவர் தான் இங்க ஸ்ரீஹரி அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். அப்புறம் பரமானந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்ரீஹரியின் சொரூபமே பரம ஆனந்தம், மேலான ஆனந்தம் என்பது பொருள். அப்ப அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு எப்ப புரியுதோ அப்ப நம்ம இடத்துல அந்த பரம ஆனந்தம் தானாகவே பிரகாசிக்கும். ஏன்னா நம்முடைய யதார்த்தமே அந்த அறிவு தான் நம்ம எப்போ உணர்றோமோ அப்ப நம்ம இடத்துல அந்த பூரண திருப்தியும் ஆனந்தமும் நம்ம இடத்துல நடைமுறையில் இருப்பதையும் நம்ம அனுபவத்துல பார்க்க முடியும். அப்ப இந்த மந்திரத்துல உபதேஷ்டாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு இல்லையா? ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரம் ஈஸ்வரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. உபதேஷ்டாரம்னா அந்த ஈஸ்வரனாகவே இருக்கக்கூடிய குருவை இங்கு சுட்டி காட்டுது. உபதேஷ்டாரம் அப்படிங்கிறது குருவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயர். அதாவது குரு உபதேசிக்கும் வார்த்தைகளில் ஸ்ரத்தை வருவதற்காக, குருவிடம் அளவற்ற மதிப்பு காட்டப்படுவதற்காக இந்த வார்த்தை கையாளப்படுகிறது. உபதேஷ்டாரம் அப்படின்னா அந்த குரு எனக்கு சொல்லக்கூடிய சாஸ்திர விஷயங்களை நான் அவர் மீது வைத்திருக்கின்ற அளவற்ற மதிப்பின் காரணமாக அதை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தன்மையை, ஸ்ரத்தையை இங்கு காட்டுவதாக உபதேஷ்டாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கு கையாளுகின்றார். அதாவது ஆதிசங்கரர் தன்னுடைய குருவையும் இதுல போற்றுகின்றார், வணங்குகின்றார். அப்புறம் ஈஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா? ஈஸ்வரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா? அது இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருக்கின்றவரும். அப்புறம் வியாபகம் சர்வ லோகானாம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வருது. அதை பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய உபாதான காரணமாகவும் இருக்கின்றவராகிய ஈஸ்வரனை இங்கு குறிப்பிடுகின்றார். அதுதான் ஈஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தை. உபதேஷ்டாரம் ஈஸ்வரம் வியாபகம் சர்வ லோகானாம் காரணம் தம் நமாம்யகம். அப்ப அப்படிப்பட்ட மேலான ஆனந்தத்தை தருகின்ற, என்னுடைய அறியாமையை நீக்குகின்ற, பிரம்ம ஞானத்தை அளிக்கின்ற ஸ்ரீஹரியை என்னுடைய குருவாகவும் ஈஸ்வரனாகவும் நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இங்க இந்த பாடல் பொருள் புரிந்தாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அபரோட்ச அனுபூதி நூலில இது மாதிரி 144 ஸ்லோகங்களும் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அதுல இந்த முதல் ஸ்லோகம் தான் இது. ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு ஆத்ம வித்யாவை கொடுத்து அறியாமையை நீக்குகின்றவர், புனிதமான ஆனந்த சொரூபமாக இருக்கின்றவர், ஈஸ்வரனாக இருக்கின்றவர், உலகத்தையே ஆள்பவர்,
ஜகத்தின் தோற்றத்திற்கும் உபாதான நிமித்த காரணமாக இருக்கின்றவரும் அனைத்து உலகங்களாகவும் வியாபித்து இருக்கின்றவருமான பெருமை மிக்க அந்த அறியாமையை நீக்குகின்ற ஸ்ரீஹரியை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த முதல் மந்திரம் நமக்கு பொருள் கூறுது. இந்த முதல் மந்திரம் தான் இங்க கடவுள் வாழ்த்தாகவும் பிரார்த்தனை மந்திரமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இரண்டாவது மந்திரத்துக்கு போறோம், அதையும் பார்த்துருவோம். அபரோக்ஷானுபூதிர்வை प्रोच्यते मोक्ष सिद्धये सत्प्रेव प्रत्यनेन வீக்ஷினியா முகிர்முகிஹி. அபரோட்ச அனுபூதிர்வை, அபரோட்ச அனுபூதி என்ற இந்த நூலின் வாயிலாக மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக இதை எழுதுகின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சங்கரர் குறிப்பிடுகிறார். பகவான் ஆதிசங்கரர் இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அபரோக்ஷானுபூதிர்வை புரோட்சதே மோட்ச சித்தையே, மோட்சம் என்ற சித்தி அடைவதற்கான, மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக இந்த அபரோக்ஷ அனுபூதி என்ற நூலை நான் எழுதுகின்றேன் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இப்ப மோட்சம்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் பெரும்பாலும் வந்துடும் அப்படின்னா, ஏதோ நம்ம இறந்த பிறகு அடையக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. மோட்சம்னா நான் மோட்சம் அடைஞ்சிட்டாரு, அவர் வைகுண்ட பதவி அடைந்தார், மோட்சத்துக்கு சென்று விட்டார், கைலாய பதவி அடைந்தார் அப்படின்னா நம்ம போட்டுக்கணும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இறந்த பிறகு அடையக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையும் மோட்சம் அப்படிங்கிற அர்த்தத்தை எப்படி சொல்லுதுன்னா, இந்த வாழ்க்கையை வாழும் போதே மன நிறைவோடும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதைத்தான் மோட்சம் அப்படின்னு சொல்லுது. இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பொருள் என்ன, அதாவது இந்த மோட்சத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழுகின்ற வாழ்க்கையில நம்ம மன நிறைவோட நல்ல ஒரு திருப்தியா அமைதியா ஆனந்தமா வாழ்றோம் அப்படின்னா அதுதான் மோட்சம். மற்றபடி எங்கேயோ நம்ம இறந்த பிறகு அடையக்கூடியதல்ல இங்க மோட்சம். அதனால அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அதை இங்க சுட்டி காட்டுறாரு. அப்போ நம்ம வாழுகின்ற காலத்திலேயே முழு நிறைவான மனதுடன் ஆனந்தமாக வாழ்வதைத்தான் இங்கு ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு ஜீவன் முக்தி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தன்மை, அந்த பூரண திருப்தி, அந்த ஆனந்தம் நம்ம இடத்துல உண்டாக்கி விடுகின்றது. அப்ப அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து விட்டு, ஒரு ஜீவன் முக்தி நிலையில நம்ம வாழ்ந்து விட்டு, இந்த ஸ்தூல உடலை விட்டு விட்டாலும் கூட, அதாவது இந்த பௌதீக உடலாகிய அந்த பரு உடலை நம்ம விட்டு விட்டாலும் கூட, நம்ம அந்த விதேக முக்தி நிலையில தான் இருப்போம். விதேக முக்தி அப்படிங்கிறது என்னன்னா தேகமற்ற நிலை. அப்ப தேகமற்ற முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க இந்த உடம்பு இல்லைனாலும் அந்த பூரண திருப்தி, அந்த ஆனந்தம், அந்த நிறைவு நம்ம இடத்துல எப்பொழுதும் இருக்கும். இந்த உடம்பு அதற்கு ஒரு தடை அல்ல. ஏன்னா நம்ம இங்க வாழும் போதே அந்த நிலையை அடைந்துட்டோம் அப்படின்னா, வாழும் காலத்திலேயே நம்ம இந்த உடல் கடந்து மனம் கடந்து அந்த உணர்வு நிலையில நம்ம நின்று பழக பழக நம்ம இடத்துல அந்த ஆனந்தம் பூரித்திருப்பதையும் நம்முடைய மன நிறைவையும் திருப்தியும் நம்மளால அனுபவமாக்க முடியும். அதுதான் இங்க அபரோக்ஷ அனுபூதி. அந்த அனுபவம் நம்ம இடத்துல உண்டாக்கப்பட வேண்டும், அது நம்ம இடத்துல ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நூலினுடைய முக்கியமாக நோக்கமாகவும் பார்க்கப்படுது. அப்ப அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைவதற்கான தகுதி யாரிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அதையும் இதே மந்திரம் சொல்லுது. சத்பிரேவ பிரயத்னேன வீட்சணீயா முகிர்முகிஹி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. அதாவது மோட்சத்தை அடைய விரும்பி விசாரம் செய்வதற்கு தகுதி உடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிற 4 பண்புகளை உடையவர்கள் மட்டுமே இந்த மோட்சத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை இங்க பகவான் ஸ்ரீ சங்கரர் சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இப்ப ஒரு வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்க வரோம் அப்படின்னா, முதல்ல நம்ம இடத்துல அதற்கு உண்டான தகுதி உண்டாக்கப்பட வேண்டும். அதற்கான தகுதி நம்ம இடத்துல இருந்தால்தான் இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு உள்ள போய் வேலை செய்யும். அப்ப அந்த தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தைய சமஸ்கிருதத்துல உபயோகப்படுத்துறாங்க. இப்ப சாதனம் அப்படின்னா நம்ம அதை பற்றிய ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். அதை பற்றிய ஒரு அடைதல், புரிதல், தெளிதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அதான் சாதனைகளாக பார்க்கப்படுது.
இப்ப சதுஷ்டயம் அப்படின்னா 4 விதமான செல்வம், சம்பத்தி. சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னா செல்வம், சம்பத்துன்னா செல்வம்னு அர்த்தம். அப்ப 4 விதமான செல்வம் இருக்கு. அந்த சாதனை 4 விதமான செல்வ சாதனைகள் நம்ம இடத்துல இருக்குது. அதுதான் இங்க நமக்கு வந்து நம்மை அந்த வேதாந்த பாடத்தை படிப்பதற்கான தகுதி உடையவர்களாக மாத்துது. 4 பண்புகளை உடையவர்கள் தான் இந்த நூலை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் புரியும். அப்ப அப்படிப்பட்ட இந்த நூலை படித்து அந்த புரிதலுக்கு வருகின்றவர்கள் வந்து ஒரு மன தூய்மையோடு இந்த நூலை படித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து சத்புருஷர்கள் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த மாதிரி ஒரு புரிதலை, அந்த சத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்திலையும் தெளிதலையும் ஒரு நல்ல புத்திசாலித்தனமும் உள்ளவர்களை வந்து சத்புருஷர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற தகுதியை அடைந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப இப்ப இங்க என்ன பண்றாருன்னா, பகவான் ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த நூலை படிக்க வருகின்ற இந்த சாதனை பற்றி தெரியாதவர்களாக இருந்தாலும், அவர்கள் முன்னாடி இந்த சாதனைகள் என்னங்கிறத சுட்டி காட்டுறார். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார். இதுதான் சாதனை, இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது முதல்ல ஒரு 11 ஸ்லோகங்கள்ல சொல்றார். சொல்லி அவரை வந்து புரிய வச்சு அவரை தயார்படுத்துறார். இந்த நூலை படிக்க வருகின்ற சாதகன், அதிகாரின்னு சொல்லுவோம் நாம. இந்த நூலை படிப்பதற்கான அதிகாரி. அப்ப அவனுக்கு அந்த தகுதியை உண்டாக்குகிறார். அந்த தகுதியை உண்டாக்கி விட்டு அதற்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம், ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அது வந்து அந்த சாதகனுக்கு எளிமையாக புரிந்துவிடும். அதுதான் இந்த நூலில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான முறை. அப்ப அந்த தகுதியை நம்ம எப்படி அடைவது? அப்ப இந்த சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற 4 சாதனைகள் மூலமா நம்ம வேதாந்த பாடத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால், தகுதியை நம்ம எப்படி அடைவது அப்படின்னா, அதாவது எப்பொழுது குருவையும் சாஸ்திரத்தையும் ஒருத்தன் மதிக்க கற்றுக்கொள்கிறானோ, அதாவது சிரத்தை உண்டாகி விடுகின்றதோ, அதன் மீது நம்பிக்கை வந்து விடுகின்றதோ, அப்ப அவன் வந்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கின்றான். அந்த திருப்தி எப்படிப்பட்ட திருப்தியாக இருக்கிறது? அந்த இறைவனை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது. ஏன்னா இங்க இறைத்தன்மை தான் எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால, அந்த திருப்தி, அந்த பூரண திருப்தி இறைவனை திருப்திப்படுத்துவதாக அமைகிறது என்பதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இறைவன் என்பவன் யார் அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம இடத்துல வந்தா, அதற்கு இதே சாஸ்திரம் அருமையான விளக்கத்தையும் கொடுக்குது. இப்ப இந்த இறைவன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜகத்காரணன் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்திற்கு காரணமானவன் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்தை படைத்தவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லுது. அப்ப எப்படி இந்த உலகத்தை படைத்தான் அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகமாகவே மாறி இருக்கின்றான். அவனே எல்லா உயிர்களிலும் அந்தர்யாமியாக இருந்து இந்த உலகத்தை வழி நடத்துகின்றான் அப்படின்னு இந்த அபரோட்ச அனுபூதி நூல் வந்து சுட்டி காட்டுது. அப்ப இப்படி கண்ணுக்கு தெரியாத அந்தர்யாமியை நம்ம என்ன சொல்றோம்? ஆத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆத்மா ஒன்றே அனைத்துமாக வியாபித்து இருக்கிறது என்றும், அதனையே நிர்குண பிரம்மம் என்றும் இறைவன் என்றும் சாஸ்திரம் இங்கு விளக்கம் அளிப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட இறைவனை திருப்திப்படுத்துவது எவ்வாறு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப அந்த இறைவனை நம்ம எப்படி திருப்திப்படுத்த முடியும்? ஏன்னா இங்க இறைவனை திருப்திப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படின்னா நம்ம தர்மப்படி வாழ்வதனால, தவ வாழ்க்கை வாழ்வதனால தான் இறைவனை திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து அந்த அறிவு சொரூபமாக இறைவன் இருக்கிறான். இப்ப நமக்கு வந்து அந்த அறிவை அறிவதற்கு தடையாக எது இருக்குது? மனசுதான் தடையாக இருக்கிறது. அப்ப தடையாக இருக்கின்ற அந்த மனதையே, அந்த தடை கல்லையே படிக்கல்லாக நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம எதை தடையா நினைக்கிறோமோ அதையே வச்சு லிஃப்ட் பண்ணி ஏறி மேல போனோம் அப்படின்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிடலாம். வேற எந்த வழியும் இல்லை. நீங்க போற வழியில ஒரு குறுக்குல ஒரு கல்லை போட்டு வச்சிருக்காங்க, அதுதான் வழி. இப்ப நான் அந்த பக்கம் போக மாட்டேன், நீங்க திரும்பி போனா என்ன ஆகும்? நீங்க போய் சேர வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஓ, இந்த பாதையில நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு தடையாக இந்த கல் இருக்குது, அப்ப நான் இந்த கல்லை கடந்து போகணும். அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த கல்லு மேலேயே ஏறி நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லு மேல ஏறி நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும் இல்லையா? அது மாதிரி இங்க நமக்கு எது தடையாக இருக்கிறது அந்த அறிவை அடைவதற்கு அப்படின்னா, மனசே தடையாக இருக்கிறது. அப்ப அந்த மனதையே, தடையாக இருக்கின்ற அந்த மனதையே ஒரு படிக்கல்லாக மாற்றி நாம அந்த அறிவை அறிய வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுது. அப்ப அப்படி அடைவதற்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம கல்லை தாண்டுற மாதிரி தாண்டிட முடியாது.
இப்ப கல்லு மேல காலை வச்சு அந்த பக்கம் தாண்டி குதிச்சுட்டா நம்ம இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு லகுவா இருக்குது. ஆனா இங்க கல்லு எப்படிப்பட்ட கல்லு? மனசு. அப்ப இந்த மனசு என்ன பண்ணும்? கண்ட குப்பைகளை உள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு, கண்ட விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டு, பலவிதமான எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக இருக்குது இல்லையா? அப்ப அந்த மனதிற்கு ஒரு புரிதலை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு வந்து எது நித்தியம், எது அனித்தியம் அப்படிங்கிற ஒரு விவேகத்தை கொடுக்கணும். அப்புறம் அப்படி கொடுக்கும்போது இங்க வந்து தர்ம, அதர்ம விஷயத்த மனதிற்கு சுட்டி காட்டணும். அப்ப எது அதர்மமோ அதையெல்லாம் மனதில இருந்து நீக்கணும். தர்ம வழியில வாழ கத்துக் கொடுக்கணும். அப்ப அந்த தர்மப்படி நம்ம வாழ்வதும், தவ வாழ்க்கை வாழ்வதனால தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு எது? இறைவன் தானே. இப்ப நமக்கு எல்லாருக்குமே இலக்கு என்ன? அந்த இறைவன் தான். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைல்ல. ஏன்னா இலக்கே தெரியாம வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பாடம் உங்களுக்கு சூட் ஆகாது. வேற லைனுக்கு தான் நீங்க போகணும். நமக்கு வந்து இந்த பாடத்திட்டத்தினுடைய இலக்கு வந்து இறைவன் அப்படிங்கிறதுனால, அப்ப இலக்கை அடைவதற்கு, அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்கு நம்ம இங்க பண்ண வேண்டிய பயணம் என்ன அப்படின்னா, சரியான பாதையில நம்ம பயணிக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே விசாரித்து பார்ப்பது தான் நம்ம இங்க செய்ய வேண்டிய விஷயம். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க தர்மப்படி வாழ்வதும், தவ வாழ்க்கை வாழ்வதும் தான் அந்த இறைவனை, அந்த இலக்கை அடைவதற்கான வழி என்று சுட்டிக்காட்டப்படும் போது, இப்ப தவம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருது இல்லையா? தவம் என்றால் என்ன? அப்ப தவம்னா என்ன? தர்மப்படி வாழ்வதும், இந்த உலகில் வரும் துன்பங்களை பொறுத்துக் கொள்வதும், மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை செய்யாமல் வாழ்வதுதான் தவம். அதுதானே வள்ளுவர் சொல்றாரு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அப்போ இங்க வள்ளுவர் என்ன சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, தனக்கு நேரிட்ட துன்பத்தை நாம் தாங்கிக் கொள்வதும், தன்னை போன்றே மற்ற உயிர்களுக்கு நாம் துன்பம் செய்யாமல் இருக்கின்ற பண்பு தான் இங்கு தவம் என்று சுட்டிக்காட்டப்படுது. அப்ப இது மாதிரி ஒரு தவம் செய்வதனால தான் இறைவனை நம்ம திருப்திப்படுத்த முடியும். ஏன் இந்த பாயிண்ட் எடுத்து இங்க வள்ளுவரும் சுட்டி காட்டுறாரு, சாஸ்திரமும் சுட்டி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அறிவா இருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா? தூய அறிவாகத்தான் இறைவன் இருக்கிறான். அப்ப அவன் அறிவு, ஆன்மா அப்படிங்கும்போது, அந்த ஆன்மா எங்கு இல்ல? அவன் இல்லாத இடம் எங்க இருக்குது? அவன் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். அப்ப ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது உள்ள. அதுதான் அந்தர்யாமின்னு சொல்றோம். அப்ப அந்த தூய அறிவு, அந்த பரமாத்மா, அந்த அந்தர்யாமி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள இருக்கிறதுனால, நீங்க மற்ற ஒரு ஜீவனை துன்புறுத்துறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நீங்க யாருக்கு துன்பத்தை விளைவிக்கின்றீங்க? உங்களுக்கு நீங்களே துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறீங்க. அதுதான் விஷயம். அப்ப இங்க ஆன்மாங்கிற ஒரு விஷயம் இந்த உடம்புக்குள்ள அந்த ஆன்மா இருக்கிறதோ, அது போலத்தானே அந்த உடம்புக்குள்ளயும் இருக்குது. அப்ப இங்க இந்த உடம்ப நான் எப்படி பராமரிக்கிறேனோ, அது மாதிரி தான் அந்த உடம்பையும் பராமரிக்கணும். இந்த உடம்ப நான் எப்படி பாதுகாக்கிறேனோ, அந்த மாதிரி தான் அந்த உடம்பையும் பாதுகாக்கணும். அப்படிங்கிற புரிதல் நம்ம இடத்துல வந்ததுன்னா, மற்ற உயிர்களுக்கு நம்ம துன்பத்தை விளைவிக்க மாட்டோம் இல்லையா? அதுதானே ஜீவகாருண்யம். வள்ளல் பெருமான் ஏன் ஜீவகாருண்யத்தை சொல்றாரு? அந்த ஜீவகாருண்யம் எப்ப வரும்னா, தன்னை போன்றே மற்ற உயிர்களை பாவிக்கும் போதுதான் வரும். ஆனா நான் வேறு, அவை வேறுங்கிற அந்த இருமை இருக்கின்ற வரைக்கும், அந்த ஜீவகாருண்யம் வராது. அப்ப இங்க வந்து ஆன்மா விளங்காது, அறிவு பிரகாசிக்காது. மிருகத்துக்கிட்ட இருக்கிற அறிவு மாதிரி மனிதனிடத்துல இருக்கும். மிருகத்துக்கு 5 அறிவு இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு வழியா எல்லா அறிவுகளையும் பெறுது. கண்கள் வழியா ஒரு காட்சியை பார்த்து ஒரு அறிவை பெறும். காது வழியா ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு அறிவை பெறும். அது மாதிரி மனிதனும் அது போன்ற விஷயங்களை, ஞானங்களை பெற்றுக் கொண்டிருப்பான். ஆனா தன்னுடைய சுயம் பிரகாச அறிவை வெளிப்படுத்த முடியாது அவனால. ஏன் வெளிப்படுத்த முடியாதுன்னா, அதுதான் அவனுக்கு தடையே. இந்த மாதிரி ஜீவகாருண்யம் இல்லாமல் இருப்பதுதான் அவனுக்கு தடை அப்படிங்கிறது இங்க முதல் மந்திரத்திலேயே சுட்டிக்காட்டப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் நாம் இங்க புரிந்து கொண்டு இறைவனை திருப்திப்படுத்துவதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப இறைவனை திருப்திப்படுத்துவதின் வாயிலாக மனிதன் ஞான யோக தகுதியை அடைந்து விடுகின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்க மறந்துடக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம வந்து தவம் செய்து மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாம தனக்கு வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய புரிதல் மேலோங்கும், நம்முடைய பண்பு நலன் மேலோங்கும், எதையும் சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை நம்ம இடத்துல மேலோங்கும். அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நம்ம இடத்துல வரும்போது, இப்ப நம்ம எப்படி இந்த உலகத்தை அணுகுவோம்? எந்த ஒரு இது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம தான் வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களாக மாறிவிட்டோம்.
எது வந்தாலும் வரட்டும், அது ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்குது, அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலும் நம்ம இடத்துல வந்துடும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தி வந்துடும். இதுக்கு மேல இங்க ஒண்ணும் இல்ல. இது வர்றது வரட்டும், அது நடக்க வேண்டிய நியதி, அது நடக்குது அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு புரிதல், ஒரு தெளிவு நம்ம இடத்துல உண்டாகிவிட்டா, நம்ம எதையுமே ஒரு டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி நம்ம இடத்துல வந்து விடுகின்றது. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வச்சுக்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.